லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து மாங்காய் வச்சு ஒரு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பெங்களூர் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஜூஸு. தேவையான அளவு நம்ம மாங்காய் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாங்காவை நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடலாங்க. நம்ம தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம துண்டு துண்டாக தோல் எடுத்துகிட்டு மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாங்காய் எடுத்துக்கலாங்க. நம்ம சியா சீட்ஸ் தான் ஊற வச்சுக்கலாங்க, சப்ஜா விதைனா ஊற வச்சுக்கலாங்க. நான் சப்ஜா விதை தாங்க எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணியே வச்சோம் பாருங்கள், மாங்காயெல்லாம் போட்டுடலாம். நம்ம வறுத்த சீரகம் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் பொடி இருந்தால் கூட போட்டுக்கோங்க. வறுத்து நம்ம இந்த மாதிரி வந்து சீரகத்தை நம்ம முழுசாக போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க, வாசனையாக இருக்குது. நீங்கள் பொடி இருந்தாலும் சீரக பொடி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுனுக்கிறேன். உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாங்க. அதுவும் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பையும். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மாங்காய் வந்து எவ்வளோ புளிப்பாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறமா வந்து மிளகுத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாங்க. கூட வந்து கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புதினா போட்டுன்னு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொரன்னு அரைச்சிக்கலாங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஐஸ் தண்ணி வச்சுருந்து நல்லா கலக்கி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கிட்டு நம்ம விதை ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம இதோட போட்டுடலாம். நல்லா கலக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்க்கரை எனக்கு சரியாக போச்சுங்க. ஐஸ் க்யூப்லாம் போட்டு நம்ம வந்து சில்னஸாக குடித்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கிளாஸில் ஊற்றிடலாம். நம்ம டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாங்காயில் ஜூஸ் வந்து இந்த மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாங்காய் சீசனில் தாங்க இந்த மாதிரி நம்ம ஜூஸ் வந்து இந்த வெயிலுக்கு செஞ்சு குடிக்க முடியும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு பாருங்கள். மாம்பழம் ஜூஸ் இல்லைங்க, மாங்காய் ஜூஸுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க ஜூஸு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.